தினமலர்களுக்கு அன்பான வணக்கம். தமிழ்நாட்டில் மருந்துகள், குறிப்பாக சளி காய்ச்சலுக்கு போன்ற மருந்துகள்லாம் ஆய்வு செய்யப்பட்டதில் கிட்டத்தட்ட 211 மருந்துகள் தரமற்றவை அப்படின்னு மத்திய மற்றும் மாநில மருந்து தரக்கட்டுப்பாட்டு வாரியம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. அதில் 5 மருந்துகள் போலி அப்படின்னும் அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது எப்படி மக்கள் பயன்பாட்டிற்குள்ள இது உலாவி கொண்டு இருக்கின்றன? இது ஏன் பீரியாடிக்கலி இன்ஸ்பெக்ஷன் இல்லையா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கு. இது ஒருவேளை உட்கொள்ளக்கூடிய நோயாளிகளுக்கு அந்த நோய் அதிகரிக்குமா, இல்லை அது வேற ஏதாவது காம்ப்ளெக்ஷன்ல கொண்ட இந்த நோயை உண்டாக்கிருமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்க தான் செய்யுது. இதை தான் நம்ம இன்னைக்கு விவாதிக்க இருக்கிறோம். போலி மருந்துகள் புழக்கம், உயிர்காக்கும் பொறுப்பை தட்டி கழிக்கிறதா அரசு? 2 மருத்துவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. மருத்துவர் பூபதி ஜான், மருத்துவர் அனிதா ரமேஷ், இருவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் பூபதி ஜான் அவங்கள்ட்ட இருந்தே இதை துவங்குறேன். சார், ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். 211 மருந்துகள் தரமற்றவை, 5 போலி அப்படின்னு. இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் அந்த ப்ராசஸ்ஸு? இது எதனால இவ்வளவு பெரிய இன்ஸ்பெக்ஷன் போய் இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கான தேவை வந்துச்சு? சார், இந்த மருந்து போலி மருந்தா இல்ல தரமற்ற மருந்தா அப்படிங்கறது இது ஒரு புதிய விஷயமே இல்லை சார். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு முறையும் செக் பண்ணும் போது சில சமயத்துல சப்ஸ்டாண்டர்ட் ட்ரக்ஸ் எல்லாம் ஒரு கான்ஸ்டன்டா புடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி சில சமயத்துல போலி மருந்துகளும் மார்க்கெட்ல வெளியே வந்துருது. ஏன்னா குற்றம் பண்றவங்க பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு 100க்கு 1 பேர் குற்றம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான். அது தடுக்க முடியல. அதே மாதிரி ஏஜென்சி சொல்லக்கூடிய ட்ரக் கண்ட்ரோல் அமைப்பும் அதை தீவிரமா அதை கண்காணிச்சு அதை பிடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது ஒரு தொடர்கதை தான் போகுது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா, இப்ப சப்ஸ்டாண்டர்ட் ட்ரக் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம காய்ச்சல் மருந்துன்னு வச்சுக்கலாம். ஒரு பேராசிட்டமால் மருந்து, ஒரு பேராசிட்டமால் சிரப் இருக்குன்னா அது பேட்சா போடுவாங்க. இப்ப ஒரு பேட்சுக்கு ஒரு 5000 பாட்டில் இல்லைன்னா ஒரு 2000 பாட்டில் அப்படி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. மருந்து போட்டா ஒரு பேட்சுக்கு 10,000 மருந்து, 20,000 மருந்து டேப்லெட். அந்த 10,000 டேப்லெட், 20,000 டேப்லெட் போடும்போது ஒவ்வொரு பேட்ச்லயும் எல்லா பேட்ச்லயும் சப்ஸ்டாண்டர்ட் இருக்காது. சில பேட்ச்ல அவங்க ரேண்டமா அந்த பேட்சை எடுப்பாங்க. எடுத்து நம்ம செக் பண்ணி அனுப்புவாங்க. அந்த செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்தந்த ஒரு குறிப்பிட்ட பேட்ச்ல அந்த ஸ்டாண்டர்ட் குறைஞ்சிரும். ஸ்டாண்டர்ட் குறைதா இல்லையா அப்படிங்கிறது நிறைய கிரைட்டீரியா இருக்கு. இந்தந்த காரணத்தினால இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் இருக்கு அப்படின்னு. உதாரணத்துக்கு ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கங்களேன். ஒரு மாம்பழத்துக்கு ஸ்டாண்டர்ட்னா கலர் நல்லா இருக்கணும், சைஸ் கரெக்டா இருக்கணும், அது சுவையா இருக்கணும், அப்புறம் அது புளிப்பு இல்லாம இருக்கணும், அது உடம்புக்கு எந்த விதமான கெடுதியும் கொடுக்க கூடாது, ஈஸியா ஜீரணமாகிற மாதிரி இருக்கணும், 2வது கெமிக்கல் இல்லாம நேச்சுரலா வர்ற மாதிரி இருக்கணும். இது எப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் நம்ம பிக்ஸ் பண்றோமோ அதை போலவே மருந்துக்கும் ஸ்டாண்டர்ட் இருக்கு. மருந்துக்கு ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா சேஃப்டி, எஃபிகசி, பியூரிட்டி, பயோ அவைலபிலிட்டி, பொட்டன்சி, அப்சார்ப்ஷனு, எஃபெக்டிவ்னஸ், இந்த மாதிரி அந்த மருந்துக்கான சேஃப்டி. இந்த சேஃப்டியில பாத்தீங்கன்னா இதுல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சிருச்சு அப்படின்னா அது சப்ஸ்டாண்டர்ட். உதாரணத்துக்கு ஒரு மருந்து எடுக்கிறோம், அது தண்ணியில போட்டா சர்ன்னு கரையணும். இவ்வளவு செகண்ட்ஸ்ல 5 செகண்ட்ல கரையணும், 10 செகண்ட்ல கரையணும்னா அதுக்கு பேரு டிசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது ஏன்னா இப்ப நம்ம மருந்து வாயில சாப்பிடுறோம், சாப்பிட்டோன்னா ஸ்டொமக்கு போன உடனே ஸ்டொமக்ல கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் தான் அது தங்கி இருக்கும் அந்த மருந்து. அப்ப ஸ்டொமக்ல போனவே அது கரைஞ்சிரும். சில மருந்துகள்லாம், சில மருந்துகள் ஸ்டொமக்ல கரையாது, கீழே போய் குடல்ல கரையிற மாதிரி அது வச்சிருப்பாங்க டெக்னிக்கா. அப்ப அது மாதிரி குடல்ல கரைஞ்சாதான் அது அப்சார்ப்ஷன் ஆகி குயிக்கா அது ரத்தத்துல போய் நல்ல இது கொடுக்கும், எஃபெக்ட் கொடுக்கும். அப்போ இந்த மாதிரியான டிசல்யூஷன் இந்த மாதிரி ஒவ்வொன்றா செக் பண்ணுவாங்க. இதுல எது கம்மியா இருந்தோ அதை சப்ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருவாங்க. அந்த பேட்சை வெளிய விட மாட்டாங்க, பிளாக் பண்ணிடுவாங்க. இது ஒண்ணு. ஸ்பியூரியஸ் ஃபேக் அப்படின்னாவே மாம்பழத்துக்கு பதிலா பேரிக்காயை வித்துறது. இது ஸ்பியூரியஸ் ஃபேக். இப்ப எப்படின்னா பேராசிட்டமாலுக்கு பதிலா வேற ஏதாவது ட்ரக்ஸ் வித்து போடுறது, இல்ல பேராசிட்டமால் இல்லாமையே வேற மாவு மாதிரி வித்துறது. இது ரொம்ப மோசமானது. இது போலியான மருந்துகள் அப்படி கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி 2 ஸ்டாண்டர்ட்ல கண்டுபிடிக்கிறாங்க.
அரசும் வந்து அதற்கான இன்ஸ்பெக்ஷன் ஆக்ஷன் அதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. மேனுஃபேக்சரிங் பாத்தீங்கன்னாலும் இதே மாதிரி சில சமயத்துல பூமிஜான் சார், இது நடக்குது, இன்ஸ்பெக்ஷன் பீரியாடிக்ல இருக்குன்னா இவ்வளவு மருந்துகள் எப்படி இருக்கும் புழக்கத்துக்குள்ள? இல்ல இப்ப சார், இப்ப கம்பெனி இப்ப வந்து நம்ம கவர்மெண்ட்லயே பாத்தீங்கன்னா, ரெண்டாவது வந்து ஒரு விஷயம் பார்க்கணும். இப்ப வந்து முன்னாடி இந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர் சொல்லக்கூடிய இன்ஸ்பெக்ஷன் ட்ரக்ஸ் அவங்க மெம்பர்ஸ் அவங்கலாம் கொஞ்சம் பற்றாக்குறையா தான் இருக்குது. மருந்து கம்பெனிகளும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அதிகமாயிட்டு தான் இருக்குது மருந்து கம்பெனிகளும். ரெண்டாவது கம்பெனிகள் இருக்கக்கூடிய அந்த ரூல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இருக்குது. அப்ப அரசுக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆட்கள் பற்றாக்குறை அது ஒத்துக்குதான் வேணும். ரெண்டாவது அவங்களுக்கு பணிச்சுமை அதுவும் ஒத்துக்குதான் வேணும். நிறைய டாக்குமெண்டேஷன் ஒர்க் இது எல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்குது அரசுக்கான இது. இந்த சுமைகளையும் இந்த ப்ராப்ளத்திலையும் வச்சு அவங்க இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு தான் இருக்கிறாங்க, மருந்து கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இப்ப இந்த மாதிரியான மருந்துகள் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி சப்ஸ்டாண்டர்ட் இருக்கிறது இது புதுசு இல்ல. வருஷம் நடக்கிறது. ஆனா ஒவ்வொரு பேட்ச் பண்ணும்போது இருக்குது. குறிப்பா வந்து சில ட்ரக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கம்பெனில ஜிஎம்பின்னு ஒரு சர்டிபிகேட் வாங்கிப்பாங்க. அது பேரு குட் மேனுஃபேக்சரிங் பிராக்டிஸ் அப்படின்னு ஒரு இருக்கும். அந்த ஜிஎம்பி இருந்துச்சு அப்படின்னாவே அது வந்து ஸ்டாண்டர்டான ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட். அதுல வந்து குற்றம் வர்றது, தப்பு வர்றது ரொம்ப 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 குறைவு. இந்த ஜிஎம்பி பிராக்டிஸ் இல்லாம நிறைய தொழிற்சாலைகள் நிறைய எல்லாமே இருக்குது. அதெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த ஏரியாக்கள்ல சில சமயத்துல என்ன ஆகுது, இந்த பேட்ச்ல வந்து குவாலிட்டி குறைஞ்சிருது. ரெண்டாவது தவறுதலா ஏதாவது நடந்துருது, வாய்ப்பு இருக்கு. சரி சார். அனிதா மேடம், நீங்க எப்படி பார்க்குறீங்க? முன்னாடி மருந்துக்கள்லாம் போலி மருந்தா உள்ள இருக்கு, தரமற்றவையா இருக்கு. ஒருவேளை பேஷண்ட்ஸ்க்கு ஏதாவது போச்சுதுன்னா அது மிகப்பெரிய ஆபத்தையும் உருவாக்கிரும்ல? ஸோ இந்த மாதிரி இது லாஸ்ட் ரீசெண்டாக 1 month பேக் திவாலி டைம் நீங்கள் ஒன் பெரிய பிரச்சனை வந்துச்சு. இந்த ஆமா. மாதிரி காஃப் காஃப் சிரப் சார் இது குழந்தைங்கள்ல இருந்து. குழந்தைக்கு பிரச்சனை வந்துச்சு. ஸோ சார் எப்படி சொல்லிட்டு இருக்கே அந்த எல்லா பாயிண்ட்ஸ் கரெக்ட் இருக்கே. ஸோ நமக்கே 5 செக் பாயிண்ட் இருக்கு. One is the drug controller of India, state-ஓட control, that is regulatory authority. அதான் முக்கியமா. அடுத்த விஷயம் மேனுஃபேக்சரிங் அத்தாரிட்டி. மேனுஃபேக்சரிங் எப்படி பண்ணுறா. நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் சப்ளையர், யார் சப்ளை பண்ணுறா, சப்ளை செயின் கரெக்ட் வரும் அந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். தேர்ட் இஸ் ரிட்டெயில், யார்லேருந்து நீங்கள் வாங்குற. நான் எழுதி தரேன் மெடிசன், பட் சப்போஸ் போயிட்டு வேறு ஆள்லேருந்து அண்ட் ஸ்மகிள் குட்ஸ். நிறைய இந்த காஃப் சிரப் ஸ்மகிள் அக்ராஸ் தி பார்டர், பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள். ஸோ இந்த 5 செக் பாயிண்ட் இருக்குது. இந்த 5 செக் பாயிண்ட் இதே அதுவும் இடலேருந்து ஏதாவது தப்பாக ஆயிடுச்சு, இட் வில் பிகம் ஃபால்ஸ், ஃபேக் ஆர் மருந்து சரியாக வேலை பண்ணாலே. Starting from drug control. But drug control in India has to be very, very strict, because India all over the world 60% of the generics manufactured பண்றா. US, UK, European countries எல்லாம் நம்ம ஊர்லேருந்தே மருந்து வாங்குறா. And India is the manufacturing hub. நிறைய generic factories இருக்கு manufacture. So government has to be very strict. Central government, state government எப்படி manufacture பண்றா, ingredients எங்கேருந்து வாங்கியிருக்கு, ingredients உள்ளே what is the potent company, அந்த plant எங்கே manufacture அந்த plant approved, DCGI approved or not, யார் வேலை பண்ணுறா, what is the degree and what you are doing. There are thousands of medicines, but ஒரு batch ஓகே இருக்கு, அடுத்த பேட்ச் எல்லா பேட்ச்க்கு டெஸ்ட் பண்ணணும், சாம்பிள் அனுப்பணும். ஸோ மேனுஃபேக்சரிங் லாட் ஆஃப் ஸ்ட்ரிக்ட், த ஃபுல் 2 or 3 pages ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. பட் கவர்மெண்ட் ஹேஸ் டு சி வித்தவுட் தேர் பர்மிஷன் ஒரு மெடிசன் ஷுட் நாட் கோ அவுட். அடுத்து இஸ் த சப்ளையர், யார் இன்க்ரீடியன்ட் சப்ளை பண்ணுறா, இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட் சப்ளை பண்ண சரியாக பண்ணியாச்சு. ட்ரக் புல்லே இருக்குது. சம்டைம்ஸ் சில பேருக்கு உப்பு வரும் மெடிசன் புல்லே, மெடிசனில் இல்லை சார் சொல்லிகிட்டே இருக்கேன் மாவு மாதிரி வரும். ஸோ இன்க்ரீடியன்ட் செக் பண்ணணும். நான் மேனுஃபேக்சரிங் ஓகே இருக்குது, பட் இன்க்ரீடியன்ட் தப்பாக சப்ளை பண்ணியாச்சு. ஸோ சப்ளை செயின் சம்டைம்ஸ் சில மருந்துக்கு கோல்ட் செயின் மெயின்டைன் பண்ணணும், லைக் வேக்சின்ஸ் அண்ட் ஆல். ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணாலே ஃபுல் போட்டன்சி போயிடுவே, மருந்து உள்ளே இல்லை, ஜஸ்ட் நார்மல் தண்ணி மாதிரி உப்பு மாதிரி வரும். ஸோ சப்ளை. நெக்ஸ்ட் இஸ் மார்க்கெட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். சப்போஸ் நம்ம நல்ல மருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியாச்சு, பட் டிஸ்ட்ரிபியூட்டர் அங்கே தப்பாயிடுச்சு, மிக்ஸ் ஆயிடுச்சு, வேறு மருந்துலேருந்தே கொடுத்துருக்கு, மாற்றி கொடுத்துருக்கு. சம்டைம் பேக்கிங் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதை ஒரு தப்பா. அண்ட் தென் ரீட்டெயில், யார் கடையிலேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறா. ஸோ ரேன்பேக்ஸி சொல்லிட்டு, கிளென்மார்க் சொல்லிட்டு மேலே ஸ்டிக்கர் போட்டுட்டு இருக்கு, பட் உள்ளே வேறு மெடிசன். ஸோ அதை ஆல்சோ செக் பாயிண்ட் இருக்கு.
and even doctor also when we write நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும். நான் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் and we have a generic shop also. ஸோ எழுதும் போதே நம்ம 10 times நம்ம வெரிஃபை பண்ணணும் இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி எவ்வளோ நாளாக இந்தியாவிலேருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறா சார். மார்க்கெட்டிங் கம்பெனி நிறைய மார்க்கெட்டிங் கம்பெனி, ஒரு மருந்துக்கே 10 மார்க்கெட்டிங் கம்பெனி. ஸோ என்ன ட்ரஸ்ட் பண்ணணும். நிறைய பேர் வராங்களா டாக்டர் எழுதணும், காசு கம்மி இருக்கே, பேஷண்ட்கே நல்லாயிருக்கும், பட் பயமே இருக்கே அந்த டைம் உள்ளே என்ன இருக்கே தெரியல அந்த கம்மி காசு மருந்து எழுதத்தே. ஸோ கேன்சர் மருந்து சில மருந்து ரொம்ப காஸ்ட்லி, சில மருந்து நார்மல் ரேட்டில் இருக்கு. ஸோ வெரி வெரி டிஃபிகல்ட் ஃப்ரம் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் அப்போது நமக்கே ஓபியில் வார்ட்லேருந்து உட்காந்துட்டு தெரியாது இந்த மருந்து உள்ளே ஃபேக் இருக்கே இல்லை. ஸோ we have to trust the authorities, government, DCGI, manufacturing, supply chain. இது பெரிய வேலை, பெரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ until and unless இது எல்லாம் சரியாயிடுச்சு அப்புறம் பண்ண முடியாது. ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன் வேணும், எவ்ரி பேட்ச் சரி, டெஸ்டிங். நீங்க இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த ஒரு செயின் 5 செக் பாயிண்ட்ஸ் இருக்கு, டாக்டர் வரைக்கும் இருக்கு. இப்போ இவங்க எல்லாத்தையுமே இதை ப்ராப்பரா செக் பண்ண மாட்டாங்களா? எஸ், எல்லாத்தையும் இட்ஸ் அ ஹியூஜ் திங். ஸோ மெனி பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா ஜாஸ்தி இருக்கு அண்ட் இட்ஸ் நிறைய கம்பெனிஸ் இருக்குது ஸ்டார்டிங் மேனுஃபேக்சரிங்லேருந்து அண்ட் எல்லாம் தமிழ்நாடுலேருந்து இல்லை. நிறைய மெடிசன் அகமதாபாத், குஜராத், ராஜஸ்தானே ஜாஸ்தி இருக்கு அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த கம்பெனி ஹைதராபாத், தெலுங்கானா அந்த ஏரியா அங்கேருந்து இங்கே வரணும். எஸ், செக்கிங் மஸ்ட். இல்லை, அந்த செக் பாயிண்ட் எங்கே பிரேக் ஆகுது? சப்போஸ் நிறைய பிரேக் பாயிண்ட் இருக்குது மேனுஃபேக்சரிங் கம்பெனிலேருந்து. நாட் சர்டிஃபைட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி புதுசாக ஓப்பன் ஆயிடுச்சு, உள்ளே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிடையாது, ரா மெட்டீரியல்ஸ் சரியில்லை, ரா மெட்டீரியல் போட்டன் மருந்து கிடையாது, வேறு மருந்து அங்கே. ஸோ பேக்கிங் சரியில்லை, ஸ்டோரேஜ் சரியில்லை. சில மருந்துக்கு யூ ஹேவ் டு கீப் லைக் இன்ஜெக்ஷன்ஸ் ஆனால் ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும், வெளியில் வச்சுருக்கு, அப்புறம் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஆல்ரெடி அந்த மருந்தோட பொட்டன்சி போயிருக்கு. ஸோ ஒரு மேனுஃபேக்சரிங்கான ப்ராடக்ட்டு இங்கே ஹோல் டீலர்ட்டையோ யார்ட்டையோ வருது அப்படின்னா இதுக்கிடையில் அவங்க ஒரு டெஸ்டிங் ப்ராசஸே இருக்காதா? அப்படின்னா யார் வேணும்னாலும் மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கலாம், there is no testing அப்படின்னு வந்துரும்ல? எஸ், கரெக்ட். ஸோ we have to, there are rules and regulation இந்தியாவிலேருந்து இருக்கே. த ட்ரக் கண்ட்ரோலர் ஆஃப் இந்தியா, டிசிஜி, அண்ட் இப்போ புதுசாக சிட்கோ சொல்லிட்டு ஒரு குரூப் வச்சு இட் அட்லீஸ்ட் லாஸ்ட் 5 to 10 இயர்ஸ்லேருந்து இந்த ட்ரக் கண்ட்ரோலிங் சிஸ்டம் இஸ் ரோபஸ்ட், பெட்டர். பட் இது ஒரே பெட்டர் ஆகும், இது ஒரே we have to go for very strict monitoring. I do clinical trials in cancer drugs. So அதற்கே ஒரு குரூப் இருக்குது ஆஃப் டாக்டர்ஸ், எல்லா டீட்டெயில்ஸ் செக் பண்ணுவாங்க, சைடு எஃபெக்ட்ஸ் செக் பண்ணுவாங்க, மேனுஃபேக்சரிங், போட்டன்சி, டெம்பரேச்சர், டிஸ்ட்ரிபியூஷன், சைடு எஃபெக்ட்ஸ் செக் பண்ணிவிட்டு அப்ரூவல் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஜெனரிக் மெடிசன் மேலே ஆல்சோ நிறைய ஸ்டடீஸ் நடந்துட்டு இருக்கு. phase 1, phase 2, phase 3, phase 4 4 ஃபேஸ் இருக்குது. பட் புது மருந்து வரும்போது phase 1 மீன்ஸ் நம்ம ஜஸ்ட் இதை எவ்வளோ சைடு எஃபெக்ட்ஸ் பார்க்குது, phase 2 டோஸ் பார்க்கத்தே, phase 3 மக்களுக்கு எந்த மருந்து போட்டால் வாட் இஸ் த சைடு எஃபெக்ட், வாட் இஸ் த குட் எஃபெக்ட். அண்ட் phase 4 மீன்ஸ் மார்க்கெட் ஆயிடுச்சே மருந்து, அப்புறம் புது ஏதாவது சைடு எஃபெக்ட் டோஸ் இருக்குது, அதை phase 4. அதாவது எல்லா ஸ்டடீஸ் இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. பட் எல்லாமே லூப் ஹோல்ஸ் இருக்குது, எல்லா கம்பெனி பண்ண மாட்டேன் இந்த 4 ஸ்டடீஸ். ஓகே, பூபல் ஜான் சார், மேடமும் ஒரு 5 செக் பாயிண்ட்ஸ் சொன்னாங்க, எத்தனை ஃபேஸஸ் அது ஒரு பேஷண்ட்டை வருது இதெல்லாமே குறிப்பிட்டு சொன்னாங்க. இதில் பிரேக் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஒரு இன்ஸ்பெக்ஷன் மூலமாக தான் பார்க்க முடியும். இவ்வளவு பிரேக் பாயிண்ட்ஸ் வந்துருமா சார்? நீங்கள் இதில் அதிகமாக எந்த இடத்துல இந்த செயின்லாம் பிரேக் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? மேனுஃபேக்சரிங்லேருந்து வரும்போதே பிரேக் ஆகுதுங்கிறாங்க, அது ரொம்ப ஆபத்தான விஷயமாச்சே சார். இப்ப எந்த இடத்துல பிரேக் பாயிண்ட்னா எல்லாமே ஈக்குவலா தான் சார். இப்ப ஒரு ப்ராடக்ட் வந்து மூலக்கூறுல இருந்து கொண்டு வர்ற வரைக்கும் எங்க இருந்தாலும் அதனுடைய எஃபிகசி போயிடும் சார். இப்ப அடிப்படையில பாத்தீங்கன்னா இப்ப இந்தியாவை வந்து லார்ஜஸ்ட் மேடம் சொன்ன மாதிரி ஜெனரிக் மேனுஃபேக்சரிங். இப்ப இந்த மூலக்கூறு இருக்கு இல்லைங்க, இப்ப அதனுடைய அந்த ரா மெட்டீரியல் சொல்லக்கூடியது வந்து மேக்சிமம் சைனால இருந்து வருது முன்னாடி. இப்பதான் மேட் இன் இந்தியான்னு சொல்லிட்டு இங்க தயாரிக்கிறாங்க. பட் இருந்தாலும் சைனா மாதிரி லோ கொட்டேஷன்ல தயாரிக்கக்கூடிய ரா மெட்டீரியல் வேற எவனுமே கொடுக்கறது இல்லை. அப்போ இப்ப மருந்தினுடைய விலையும் பாத்தீங்கன்னா இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய மருந்தினுடைய விலையெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி கம்பேர் டு USA, யூரோப் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மருந்து விலை ரொம்ப கம்மி. ஈவன் மருந்து இருக்கக்கூடிய மருந்து மட்டும் இல்ல, மருத்துவ சேவையினுடைய அமௌண்ட்டும் பாத்தீங்கன்னாவே கம்பேர் டு யூரோப்ஸ் அண்ட் USA ரொம்ப ரொம்ப குறைவு.
அப்ப அந்த ரா மெட்டீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க. நல்ல குவாலிட்டியான ரா மெட்டீரியல் இருக்கு. ரெண்டாவது ரா மெட்டீரியல் கம்மியான ரேட்டுக்கு ரா மெட்டீரியல் இருக்கு. அப்ப இந்த ரா மெட்டீரியல் இருந்தே பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்ப குட் ரா மெட்டீரியல் வாங்கினாவே அதுல இருந்து வரக்கூடிய டெஸ்டிங்கா இருக்கட்டும், அதனுடைய பயோ அவைலபிலிட்டி, பொட்டன்சி, அதனுடைய தரமை, அதனுடைய எஃபெக்டிவ், அதெல்லாம் ஸ்டாண்டர்டா இருக்கும். அது ஃபர்ஸ்ட் ஒண்ணு. சரி, ரா மெட்டீரியல் வந்த பிறகு ஒவ்வொரு கம்பெனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணுங்க. அப்ப அந்த கம்பெனியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி, ட்ரக் அதை அனலைஸ் பண்ணக்கூடிய லேபு, இது எல்லாமே இருக்கணும் ஒவ்வொரு கம்பெனிலையும். ஆனா என்னன்னா காஸ்ட் எஃபெக்டிவ், ரெண்டாவது அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாமே ஒவ்வொரு கம்பெனிலும் இருக்க முடியறது இல்ல. மேஜர் கம்பெனி, அதாவது இந்தியாவிலே இருக்கக்கூடிய மல்டிநேஷனல் கம்பெனி, இந்தியன் எம்என்சின்னு சொல்லுவாங்க, அப்புறம் எம்என்சின்னு சொல்லுவாங்க, மல்டிநேஷனல் கம்பெனி. அந்த மாதிரி ரெண்டா பிரிப்பாங்க. அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்என்சி நிறைய பெரிய பெரிய டாப் மோஸ்ட் கம்பெனி எல்லாமே அவன் லேபுக்குள்ளேயே, அவனுடைய மேனுபேக்சரிங் யூனிட்டுக்குள்ளேயே என்ன வச்சிருப்பாங்க, லேப் வச்சிருப்பாங்க. அவன் வெளியே கொடுக்கவே வேண்டாம். பட் ஆனா சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும், அதாவது வந்து மேனுபேக்சர், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ட்ரக்ஸ் எடுத்து வெளியே கொடுப்பாங்க, வேற லேபுக்கு கொடுத்து ரிப்போர்ட் வாங்கி வைப்பாங்க. இது எல்லாமே ஸ்டாண்டர்டா தான் பண்றாங்க. ஆனா ஒவ்வொரு ஆங்கிள்லையும் வந்து என்ன பண்றாங்க, இதுல நிறைய ப்ராசஸ் இருக்கு மருந்துகள்ல மட்டும். அப்போ ஒரு சின்ன மருந்து இருந்தா கூட அத்தனை வேலை பண்ணணும். அப்ப அது பண்றாங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, எப்படி ஒரு ஒரு போலி நோட்டு அடிக்கிறாங்க, போலியா ஒரு காப்பி தூள் வருது, எப்படி இதே மாதிரி வந்து சில சமூக விரோதிகள் வந்து என்ன பண்றாங்க, நல்ல ஒரு பிராண்ட் நல்லா போகக்கூடிய மருந்துகள்ல வந்து போலிய தயாரிச்சிடறான். அவன் தனியா வச்சு தயாரிச்சு மார்க்கெட்ல விட்டுறான். இந்த மாதிரி விட்டு போலிகளுக்கு வந்து நார்மலா இருக்கக்கூடியது கலந்துருது. பட் இருந்தாலும் டாக்டர்ஸுக்கு எங்களுக்கு தெரியும் எப்படின்னா, இந்த சில ஸ்டாண்டர்ட் கம்பெனிஸ் எழுதுவோம், இல்லைன்னா கொஞ்சம் பழக்கப்பட்ட கம்பெனிங்க கான்ஸ்டன்டா மெடிக்கல் ஷாப்ல நம்ம பேசும்போது வரும்போது அந்த மருந்துகளை வந்து நோயாளிட்டை வாங்கிட்டு வாங்கன்னு காட்டும் போது நாங்க சேஃப் கார்ட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி போலிகளை விடாம ரொம்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருந்தாலும் அதெல்லாம் எழுத மாட்டோம். அப்போ இந்த ரா மெட்டீரியல் இருந்து, மேனுபேக்சரிங்ல இருந்து, அந்த டிரான்ஸ்போர்ட்ல இருந்து ரீட்டைலருக்கு வந்து எந்த யூசராக இருக்கக்கூடிய மருத்துவ பயனாளர்கள் வரைக்கும் இது வந்து ஸ்டாண்டர்டா பார்க்கணும். இப்ப நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா என்ன மேஜர் சிக்கல் இருக்குன்னா சார், என்னன்னா யாரு வேணாலும் என்ன மருந்து வேணாலும் மருந்து கடையில போயிட்டு எந்த சீட்டுமே இல்லாம எந்த இதே இல்லாம டக்கு டக்குன்னு போய் வாங்கிட முடியும். இந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நம்மளதான் இருக்கு. இதே மாதிரி ஒரு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய சிங்கப்பூர்ல போய் வாங்கி பாருங்க, வாங்கவே முடியாது. வேற யூஎஸ்ல போய் வாங்க, யூரோப்ல போய் வாங்க, யூகேல போய் வாங்கி பாருங்க, ஈவன் ஜப்பான், எங்கேயுமே வாங்க முடியாது. ஆனா நம்ம நாட்டுல மட்டும்தான் மருந்து கடையில போயிட்டு போன்லயே சொல்லி எவ்வளவு மாத்திரை கொடுத்துருங்க, பிரிஸ்கிரிப்ஷன் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், எதுவுமே இல்லாம வந்துரும். அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த ரீட்டைல் ஷாப்ல இருக்கக்கூடிய மக்கள் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி நிறைய விலை கம்மியா இருக்கக்கூடிய லாபம் அதிகமா வரக்கூடிய மருந்துகளை வாங்கி ஸ்டாக் பண்ணிட்டு ஈக்குவலண்டா கொடுத்துருவாங்க. இப்ப டாக்டர் வந்து என்னன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு மருந்து எழுதுறாரு, காய்ச்சல்ல ஒரு மருந்து, ஒரு பிராண்ட் எழுதுறாரு. அவன் அந்த இது வந்து அந்த சீட்டு வந்து மெடிக்கல் ஷாப்புக்கு போகுது. மெடிக்கல் ஷாப் என்ன பண்றாங்க, அதை பார்த்துக்கிட்டு, சார் இது கொஞ்சம் ரேட் அதிகம், இன்னொரு வகையான மருந்து இருக்கு சார், அது வந்து ரேட்டு கம்மி, இது வாங்கிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஈக்குவலண்டா அந்த மாத்திரையை கொடுத்துருவாங்க. அதெல்லாம் நம்ம எல்லாம் செக் பண்ணவே முடியாது. டாக்டர் திருப்பி பேஷண்ட் செக் பண்ணவே முடியாது. அப்போ என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய பிராக்டிஸ்ல பாத்தீங்கன்னா, மருந்து சீட்டு இல்லாம டாக்டர்ஸோட அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல எந்த மருந்தும் மக்களுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டமோ ஒரு ரூல்ஸோ ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணான்னு வச்சுக்கங்க, இந்த மாதிரியான போலி மருந்துகள் இதனுடைய குவாலிட்டி எல்லாமே தடுத்துட முடியும். அவன் வாங்கவே முடியாது, ரீச் பண்ணவே முடியாது. அப்ப என்னன்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து வெளியே வரும். அப்போ என்னன்னா, குவாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து மக்களுக்கு வந்து போய் சேரும் என்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இல்ல, சில மருந்துகளுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தாதான் கொடுப்போம் அப்படிங்கிற சில கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்கல்ல. அது வந்து இப்பதான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எப்படி நம்ம வந்து ஹெல்மெட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சட்டங்கள் இருக்கு, திட்டங்கள் இருக்குது. பாத்தீங்கன்னா போலீஸ்காரன் டக்குன்னு பிடிக்க எல்லாரும் ஹெல்மெட் போட்டுட்டு இருப்பாங்க. இப்ப கூட போய் பாக்குறேன், நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 வண்டி போச்சுன்னா 2 வண்டி ஹெல்மெட் போடுறதே இல்லை. ஆனா இதுக்கு முன்னாடி 1 மந்த்துக்கு முன்னாடி செக்கிங் எல்லாம் இருந்தப்ப எல்லார் தலையிலயும் ஹெல்மெட். அது போல பாத்தீங்கன்னா சில மருந்துகள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. எப்படின்னா, உதாரணத்துக்கு தூக்க மாத்திரைங்க, நைட்டு சாப்பிடக்கூடிய தூக்க மாத்திரைய ஈவன் மேனுபேக்சரிங்ல இருந்து மேஜர் ஸ்டாக்கிஸ்ட்ல இருந்து இவங்களுக்கு மெடிக்கல் ஷாப்புக்கு வர்றதே
குவான்டிட்டியா குறைச்சிட்டாங்க. முன்னாடி எல்லாம் 100 மாத்திரை, 200 மாத்திரை, 500 மாத்திரை போட்டு ஸ்டாக் பண்ணி வச்சுக்குவாங்க எங்க மெடிக்கல் ஷாப்ல. இப்ப அப்படி எல்லாம் ஸ்டாக் பண்ண முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட இருந்தே ஆர்டர் வந்துச்சு, எவ்வளவு வேணுமோ, தேவை எவ்வளவு இருக்கு, ஒரு 10 மாத்திரையோ 20 மாத்திரையோ தான் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இதை ட்ரக் இன்ஸ்பெக்டர் அந்த மெயின் ஸ்டாக்கிஸ்ட போய் வெரிஃபை பண்ணுவாங்க. ஏங்க இந்த மாத்திரை, இந்த தூக்க மாத்திரைகள், இந்த வலியை போக்கக்கூடிய மாத்திரைகள், இதெல்லாம் யாருக்கு எவ்வளவு 20 ஸ்டெப்புக்கு மேல 10 20 மாத்திரைக்கு மேல 30 மாத்திரைக்கு மேல கொடுத்த கம்பெனிஸ் லிஸ்ட் எல்லாம் எடுத்துருவாங்க. டக்குன்னு கம்ப்யூட்டர்ல போட்டு எடுத்துருவாங்க. அப்போ இந்த மாதிரி தூக்க சம்பந்தப்பட்ட மாத்திரைகள், ரெண்டாவது வலி சம்பந்தப்பட்ட மாத்திரைகள், ரெண்டாவது மிக இந்த கேன்சர் நோய்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய மாத்திரைகள், இந்த மாதிரி மாத்திரைகள் எல்லாம் வெளியே நீங்க வாங்கவே முடியாது. இப்ப அதெல்லாம் ஸ்டெக் பண்ணிட்டாங்க. இப்ப லேட்டஸ்டா தான் அதெல்லாம் வந்துட்டு இருக்குது. ஒரு 6 மாசமா தான் நல்லா வந்துட்டு இருக்குது. ஆனாலும் மத்த மருந்துகளான இருக்கக்கூடிய மருந்துகள் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, இப்ப ஒரு காப் சிரப் இருக்கு, அந்த காப் சிரப்பே கொஞ்சம் ஒரு அபில் கலந்துருக்கும், அதை நிறைய குடிச்சாலும் போதும். அப்ப அந்த காப் சிரப் காமனா யூஸ் பண்றது, அப்ப அதை நிறைய வாங்கி குடிக்கிறாங்க. எது பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே போய் மெடிக்கல் ஷாப்ல வாங்கி குடிக்கிறது. அப்ப என்ன அப்படின்னா, அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இதுக்கு ஒரு வித்தவுட் பிரிஸ்கிரிப்ஷன் நோ மெடிசன்ஸ் மெடிக்கல் ஷாப்ல இஷ்யூ பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா ரூல் ஃபாலோ பண்ணுங்க. நல்ல ஸ்டாண்டர்ட் மெயின்டெனன், ப்ராப்ளத்தை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அப்புறம் பீப்புளும் என்ன பண்ணுவாங்க, தப்பான ஒரு நான் எழுதி கொடுத்த மருந்தை விட ரொம்ப தரம் குறைந்த மருந்து வாங்கி சாப்பிடும் போது அது இருக்கக்கூடிய சைடு எஃபெக்ட், ப்ராப்ளங்கள், அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு லாவை ஸ்ட்ரிக்ட் பண்ணி ஸ்ட்ரீம்லைன் பண்ணாதான் தவறுகள் எங்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். மேடம், இதுக்கிடையில போலி மருந்துகள் நீங்க சொன்னீங்க, தரமற்றவையா வருது ஒரு பக்கம். டோட்டலா போலி அப்படிங்கிறது, ஃபேக் மெடிசின்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்ல? ஃபேக் மெடிசின்ஸ் மீன்ஸ் அதற்கு இன்க்ரீடியன்ட்ஸ் இல்லை. சப்போஸ் கேன்சர் மெடிசன் கேப்பசிட்டபின் சொல்லிட்டு ஒரு மருந்து ரொம்ப காமனாக நம்ம டேப்லெட் இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ கேப்பசிட்டபின் உள்ளே கெமிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ் வரும், 2 இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து ஒரு மெடிசன் வரும். ஸோ அப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் தப்பா, மருந்து இல்லை உள்ளே, ஜஸ்ட் எனி சால்ட், உப்பு போட்டுட்டு இருக்கு, மாவு போட்டுட்டு இருக்கு, தட் இஸ் ஃபேக் மெடிசன்ஸ். அந்த ஃபேக் மெடிசன் பர்பஸ்லி பண்ணியாச்சு, காஸ்ட் கம்மி பண்ணாதே, பட் மக்களுக்கே ஃபுல் காஸ்ட்லேருந்து செல் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் ஃபேக் மெடிசன். மீன்ஸ் லைக் இந்த திவாலி டைம் ஒரு ஒரு ஆக்சிடெண்ட் வந்துச்சு மகாராஷ்டிராலேருந்து, அந்த உள்ளே இந்த கன்னோட மருந்து இல்லை, அது ஃபேக் போட்டால் ஃப்ளாஷ் ஆயிடுச்சு, அது ஃபயர் வந்துச்சு. இதுக்கு ஸோ நிறைய குழந்தை கண்ணு ஆயிடுச்சு, ஸோ மெனி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் லாஸ்ட் ஐஸ். ஓகே, தட் இஸ் ஃபேக். அதுக்கு கன் பவுடர் கிடையாது, கன் பவுடர் சேர்த்து வேறு மருந்து மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி ஃபயர் வந்துச்சு. இந்த தட் இஸ் ஃபேக். ஃபேக் மீன்ஸ் சரியாக மருந்து உள்ளே இல்லை, வேறு இன்க்ரீடியன்ட்ஸ் அங்கே போட்டுட்டு இருக்கு. அந்த டேப்லெட் வெளியில் வரும்போது அது அந்த கேன்சர் டேப்லெட், பெயின் டேப்லெட், அந்த மாதிரி டேப்லெட் கிடையாது, ஃபேக் டேப்லெட். இதை நிறைய டைம்ஸ் பேசி பங்களாதேஷ்லேருந்தே, நேபாள்லேருந்தே, பாகிஸ்தான்லேருந்தே ஸ்மகிள் குட், ஸ்ரீலங்காலேருந்து நிறைய ஸ்மகிள் குட்ஸ் வரும், அதை உள்ள ஃபேக் மெடிசன் இருக்குது. இங்கே காஸ்ட் 1,00,000 ரூபா, வெளியில் வாங்கினோம் 60,000. ஸோ தட் இஸ் ஃபேக், அதை உள்ளே அந்த மெடிசன் கிடையாது. ஸோ நிறையா இப்போது முன்னாடி நிறைய ஃபேக் மெடிசன்ஸ் இந்தியாவிலேருந்தே இருக்குது, பர்டிகுலர்லி கேன்சர், புற்றுநோய் மருந்து, ஃபேக் மருந்து. பட் இப்போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு, அக்ராஸ் தி பார்டர் இந்த மாதிரி இம்போர்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இந்த ஃபேக் மெடிசன் நிறையா கம்மியாக இருக்குது. നിങ്ങൾക്ക് ஒன் மோர் கேள்வி இருக்குது, என்ன வியாதிக்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ ஒன் இஸ் சைக்காட்ரிக் டிஸார்டர். சைக்காட்ரிக்ஸ் யார் பேஷண்ட் இருக்குது, சைக்காட்ரிக் மெடிசன் ப்ரெஸ்கிரிப்ஷன் கொடுத்தாட்டி வாங்கினா முடியாது. ஒன் ப்ரெஸ்கிரிப்ஷன் 6 மாதம் வேலிடிட்டி இருக்குது. சப்போஸ் 6 மாதம் பழசா ப்ரெஸ்கிரிப்ஷன் திருப்பி இங்கே வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண வந்துச்சு, we will return it. டாக்டர் போயிட்டு பார்த்துட்டு புதுசாக எழுத சொல்லுங்க, அப்புறம் நான் டிஸ்பென்ஸ் பண்ணுறேன். ஸோ சைக்காட்ரி. அடுத்த இஸ் புற்றுநோய். புற்றுநோய் ப்ரெஸ்கிரிப்ஷன் நாட் மோர் தென் 100 days, 3 cycles நம்ம கொடுக்க முடியுமா, நெக்ஸ்ட் ப்ளீஸ் கோ மீட் த டாக்டர், புது ப்ரெஸ்கிரிப்ஷன் எடுத்து சொல்லுவாங்க, அதே மருந்து ஓகே சொல்லிட்டு இருக்கு, நான் திருப்பி. ஸோ டிஸ்பென்சிங். அடுத்து இஸ் மார்ஃபின், narcotic across the counter all over India stop ஆயிடுச்சு. I write lot of morphine narcotics. புற்றுநோய் வலிக்கு இது வெரி குட் மெடிசன், பட் 50 டேப்லெட்ஸ் நார்கோட்டிக்ஸும் மெடிசனில் வந்துருதா? நார்கோட்டிக் மார்ஃபின் டேப்லெட், புற்றுநோய் டைம் ஜாஸ்தி வலிக்குது, அந்த மார்ஃபின் டேப்லெட் வெரி குட்.
மார்ஃபின் டேப்லெட் அண்ட் தென் பியூஃபினார்ஃபின் பேட்ச் மாதிரி வரும். ஓகே, ஸ்கின் மேலே ஒட்டணும். ஓகே, 7 days 72 hours-க்கு அதான் புற்றுநோயோடைய ஆர் எனி வலிக்கு ரொம்ப ஜாஸ்தி வலி நார்காட்டிக்ஸ் அக்ராஸ் தி கவுண்டர் வாங்கினா முடியாது. அதான் ப்ராப்பர் ப்ரெஸ்கிரிப்ஷன் வரும். ப்ரெஸ்கிரிப்ஷன் கீழே டாக்டரோட சிக்னேச்சர் வேணும், சீல் வேணும் வித் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஸோ இது தேர்ட். அண்ட் செலோ ட்ரக்ஸ் தட் இஸ் சார் சொல்லிட்டு இருக்க தூக்கம் வரும், ஸ்லீப்பிங் லைக் காஃப் சிரப் இப்போ பேண்ட் ஆயிடுச்சு, யூ cannot buy. So 5 or 6 is called high alert medicine. In the medicine across the counter because drug abuse ஆகும், addiction ஆகும், just all சும்மா வாங்கிட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ட்ரக்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி பேண்ட். இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வெரி ஸ்ட்ரிக்ட். கவுண்டர் மூலிமா நீங்கள் வாங்கினா முடியாது. Now the number are increasing. முன்னாடி எல்லாம் வாங்கினா முடியுமா, பட் இப்போ கொஞ்சம் வெரி வெரி கேர்ஃபுல். பட் ஐ திங்க் சம் மோர் ட்ரக்ஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இந்த லிஸ்ட் உள்ள வரும். ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லைமா வாங்கினா முடியாது. அண்ட் ரீசன்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன், நாட் பழசா. இப்போ இதெல்லாம் ஒரு சீரியஸா பீரியாடிக்கலா ரொம்ப முக்கியமானது. மக்களுக்கு எப்படி மருந்து நோய் தீர்க்குமோ அதுல கலப்படம் இருந்தால் நோயை இன்னும் அதிகப்படுத்தும், அது உயிர்கொல்லியா கூட மாறும்ல. அப்போ பீரியாடிக்கலி இதை ரொம்ப சீரியஸா இன்ஸ்பெக்ட் பண்ணணும்ல. Yes, it should be ஒவ்வொருத்தருக்கும் அந்த கடமை இருக்குல்ல. Yeah, the whole system should be. இப்போ ஒரு மெடிக்கல்ல இதை டெஸ்ட் பண்றாங்க இருக்குது அப்படின்னா மெடிக்கலுக்கு என்ன பனிஷ்மெண்ட்? அதே நபர் தான் அந்த மெடிக்கல் நடத்துறாங்க, அதே நபர் தான் அந்த ஹாஸ்பிட்டல் நடத்துறாங்க. ஸோ இது பனிஷ்மெண்ட் ஷுட் பி பிக் பனிஷ்மெண்ட். ஓகே, என்ன கொடுக்குறாங்க? ஓகே, இது அந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட்ஸ் கிடையாது. சம்டைம் பிரைப் வரும் ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு. ஸோ அந்த டைம் ஓகே சரி பண்ணணும், நெக்ஸ்ட் பேக் சரியாச்சு, நான் திருப்பி வரேன் ஓகே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ தட் டைப் ஆஃப் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இப்போ வரைக்கும் இல்லை. பட் இட் ஷுட் பி தேர். பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். மேனுஃபேக்சரிங்கே ஸ்டாப் பண்ணணும். நீங்கள் 10 years 15 years மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. ஓகே, இந்த ஃபேக்ட்ரி லாக்டவுன் பண்ணணும், அந்த லைசன்ஸ் வாங்கணும். யூ கேனாட் டேக் த லைசன்ஸ், யூஸ் பண்ண முடியாது. ஸோ மேனுஃபேக்சரிங், சப்ளையர், டிஸ்ட்ரிபியூட்டர் லைசன்ஸ் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். அண்ட் பேட்ச் பை பேட்ச் செக் பண்ணணும். அண்ட் திஸ் ட்ரக் கண்ட்ரோல் அண்ட் த ட்ரக் சிஸ்டம் ஷுட் பி வெரி அலர்ட். அண்ட் சடனாக செக் பண்ணணும். கடை போயிட்டு செக் பண்ணணும். 1 டேப்லெட் எடுத்துகிட்டு பார்க்கணும் உள்ளே இருக்கு. எனிதிங் ப்ராப்ளம் யூ கம்ப்ளீட்லி சீஸ் த ஷாப். சரி, நிறைவான கருத்தா நான் திரு பூபே ஜான் சார்ட்ட வரேன். இதை ஐடென்டிஃபை பண்ணது ஒரு சென்ட்ரல் மருந்து தரக்கட்டுப்பாட்டு வாரியம் மட்டுமில்லை, மாநில மத்திய 2 பேரும் சேர்ந்து தான் அதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அப்போ 2 பக்கமுமே தவறு இருக்கா பீரியாடிக்கலா செய்யலாம் அப்படிங்கிறது? கண்டிப்பா சார். அதாவது வந்து இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆட்கள் பற்றாக்குறை. இப்ப ட்ரக் இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா ட்ரக் இன்ஸ்பெக்டர் ஒரு ஏரியால வந்து ஒரு 50-100 மெடிக்கல் ஷாப் இருக்கு, 2 ட்ரக் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. இப்ப அந்த மெடிக்கல் ஷாப் வந்து அது வந்து 100ல இருந்து 300 ஆயிருக்கும். அதே 2 ட்ரக் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. அப்ப அந்த பணிச்சுமை வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாயிருக்கும். ஒண்ணு. 2வது, இப்ப வரக்கூடிய காலங்கள்ல நிறைய ரெக்கார்டு ஒர்க், மெயின்டெனன்ஸ், அப்டேட், 2வது அது சம்பந்தமான ஆன்லைன்ல போடக்கூடிய அவங்களுடைய இதெல்லாமே வந்து அதிகமாயிருச்சு. ஒர்க் லோடு அதிகமாயிருச்சு. அப்போ அதனுடைய இது 2வது வந்து இப்போ ஒவ்வொரு ட்ரக் இன்ஸ்பெக்டரும் வந்து நம்ம பீரியாடிக்கல் செக்கிங், பீரியாடிக்கல் விசிட், போய் வந்து ஃபீல்டு விசிட் பாக்குறது இதெல்லாம் வந்திருக்கு. அப்போ இந்த நிறைய ஆட்கள், அதாவது தேவையான முக்கியமான ஒரு ட்ரக் இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், அதுக்கு தேவையான ஊழியர்கள் வந்து பற்றாக்குறை இல்லாம பாக்குறது ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாம் தடுக்கிறது. அப்படி பற்றாக்குறை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டெஃபிஷியன்சி வரதான் செய்ய போகுது. ஏன்னா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தப்பு பண்றவன் எங்கேயாவது ஒரு பக்கம் முளைச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்ப அவனுக்கு கான்சியஸ் குத்தவே மாட்டேங்குது. ஏதாவது தப்பு பண்ணி ஏதாவது சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல இருக்கிறது. அதை தடுக்கக்கூடிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு. அப்ப எங்கெங்கெல்லாம் பற்றாக்குறை இருக்குதோ, எங்கெங்கெல்லாம் லேக்கனா இருக்குதோ அதையெல்லாம் தீர்க்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசாங்கத்துக்கு இருக்குது, மத்திய அரசாங்கத்துக்கு இருக்குது. அப்ப இதுல என்ன பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மத்திய அரசாங்கம் யூனியன் கவர்மெண்டா இருக்கட்டும், இந்த ஹெல்த்துக்காக பண்ணக்கூடிய இந்த அலாட்மெண்ட் இருக்கு பாருங்க இந்த பட்ஜெட்ல. அந்த பட்ஜெட் பாத்தீங்கன்னா அது ஒன்லி 1.9% to 2% ஆஃப் தி ஜிடிபி தான் அவங்க வந்து பண்றாங்க. மற்ற வளர்ந்த நாடுகள், மற்ற நாடுகள்லாம் வந்து சாதாரண நாடுகள்ல வந்து 8, 9, 10% எல்லாம் பண்றாங்க. அப்போ இந்த பட்ஜெட் அலோகேஷன் பண்ணக்கூடிய இந்த ஹெல்த் செக்டாருக்கே பண்ணது வந்து இந்த ஜிடிபி லெவல்ல அதை இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா நம்மள மாதிரி 140 பில்லியன் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில 1.4 பில்லியன் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில வந்து இந்த மாதிரி பட்ஜெட் அலாட்மெண்ட் அதிகமா இருக்கணும். தேவையான ஆட்களை நியமிக்கணும். நிறையமான அந்த ஆபீசர்ஸ் எல்லாம் நியமிச்சு கான்ஸ்டன்டா ரெகுலேட் பண்ணாதான் இது போன்ற போலியான மருந்துகளை கண்டுபிடிக்கிறதும், தரமற்ற மருந்துகளை கண்டுபிடிப்பதும், 2வது தரமுள்ள நியாயமான
நல்ல மருத்துவ வசதிகள் மக்களுக்கு கொடுத்துட்டு போறதையும் நம்ம 100% வந்து சரி பண்ண முடியும். ஏன்னா ஹெல்த் விஷயத்துல மட்டும் ஒரு பங்கு கூட நம்ம தவறளிக்க கூடாது. அதை வந்து நம்ம ஒரு ஒரு கேர்லெஸ்ஸா இருந்திருக்க கூடாது. ஏன்னா உயிர் என்பது ரொம்ப முக்கியம். சித்திரம் சுவர் இருந்தால்தான் சித்திரம், உயிர் இருந்தால்தான் மத்த எல்லா காரியங்கள் நடக்கும் என்பத இந்த ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும், யூனியன் கவர்மெண்டா இருக்கட்டும், 2மே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. தேங்க்யூ. உங்களுடைய ஃபைனல் கருத்து மேடம். ஸோ இந்த மாதிரி ஃபேக் மெடிசன்ஸ் அண்ட் இஸ் வெரி பேட். ஹெல்த் கேர் ரொம்ப இட்ஸ் அ டேஞ்சர். உயிர் காப்பாற்ற இருக்கு. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் சென்டர்லேருந்து ஸ்டேட்லேருந்து மேனுஃபேக்சரிங் சப்ளையர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஈவன் அப் டு த டாக்டர் எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி இது பெரிய பிரச்சனை. இது வி ஹாவ் டு ஆஸ் அ கண்ட்ரி இந்தியா வி ஹாவ் டு டெவலப் அவர் செல்ஸ். தேங்க்யூ மேடம். போலி மருத்துவர்கள் புழக்கம் அதை தாண்டி போலி மருந்துகளுடைய புழக்கமும் அதிகமாயிடுச்சு. இது என்ன மாதிரியான சூழலை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய விவாதத்துடைய கருப்பொருளாக அமைந்தது. 2 மருத்துவர்கள் நம்மோடு கலந்து கொண்டாங்க. மருத்துவர் பூபைஜான், மருத்துவர் அனிதா ரமேஷ், இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நேயர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.